Hello friends, welcome back to Lavalier. நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங். என்னோடய வீடியோவில் மேக்ஸிமம் வந்து நான் இதுக்கு முன்னாடி மொபைலோட ஹெட்ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் சில பேர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் லோவாக இருக்குது, ப்ளஸ் கிளியராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கூகுளில் ப்ளஸ் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இந்த மைக்ரோஃபோன் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மேபி ஆல்ரெடி யூடியூபர்ஸாக இருக்கிற மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இதான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேபி நியூவாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மைக்ரோஃபோனை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா கூகுள்லேயும் சரி, அமேசான்லேயும் சரி, ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி, இந்த மாதிரி எல்லா வெப்சைட்ஸ்லையுமே வந்து இதோட ரேட்டிங்ஸ் வந்து நல்ல ரேட்டிங்காக இருந்தது. அவுட் ஆஃப் 5 வந்து 4 மேக்ஸிமம் 4+ கொடுத்துருந்தாங்க. அண்ட் நிறைய ரிவ்யூ கமெண்ட்ஸுமே வந்து பாசிட்டிவாக கொடுத்துருந்தாங்க. ஒரு சில பேர் நெகட்டிவாக கொடுத்துருந்தாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ சரி வாங்கி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். கண்டிப்பாக எனக்கு இது யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது அரௌண்ட் 800 சம்திங் இருந்தது. ஆர்டர் பண்ண நெக்ஸ்ட் டே வந்து இவங்க வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க அமேசான். நல்லா பேக்கும் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சேஃபாகவே இருந்தது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சின்னதாக ஒரு பாக்ஸு. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா போயா அப்படிங்கிற ஒரு பிராண்டு லாவலியர் மைக்ரோஃபோன் இது. ஓகே, பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரல் கண்டென்சர், அப்புறம் கேபிள் கிளிப்பு, பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபோம் விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கம்பேட்டபிள் வித் ஸ்மார்ட் ஃபோன்ஸு, கேமரா ரெக்கார்டரு, டிஎஸ்எல்ஆர், ஆடியோ ரெக்கார்டர்ஸ் அண்ட் பிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி சில வீடியோஸில். நிறைய பேர் வந்து ஃபோனை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளோட வாய்ஸ் கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்மளோட மைக்கையும் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மைக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம பிடிச்சிட்டே பேசுகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் நம்மளோட கிளாத்தில் எங்கேயாவது வந்து கிளிப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், லோ பட்ஜெட்டில். பட் குவாலிட்டியும் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. உள்ள ஒரு வாரண்ட்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு பவுச்சு, ப்ளஸ் அவங்களோட ஒரு ஸ்டிக்கர்ஸ் வேறு எங்கேயா வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எங்கேயும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் அஸ் யூஷுவல் இங்கிலீஷ், நல்ல வேலை இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, சைனீஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ்வலாக எப்போதுமே வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் மேக்ஸிமம் வந்து மேனுவலை வந்து ரீட் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பேன். மேபி ஃபுல்லாக தெரியலைனாலும் அட்லீஸ்ட் மெயின் ஏரியாலாம் வந்து நான் பார்த்துப்பேன். அப்புறம் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, லெதர் பவுச்சு, நல்லாவே இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா வந்து இதில் கொடுத்துருக்குற அந்த கேபிளோட லென்த்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6 மீட்டர். ஸோ அரௌண்ட் 20 ஃபீட் கிட்ட வருது. ஸோ ஒரு ப்ரெசன்டேஷனில் லாங்காக உங்களோட டிவைஸ் எங்கேயாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு நீங்கள் மட்டும் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட வந்து ஒரு ஆடிட்டோரியமில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. அப்புறம் சிலிக்கா ஜெல், அப்புறம் ஒரு சின்ன பவுச்சில் பேட்ரி, அப்புறம் அடாப்டர் ஒன்று, அப்புறம் அந்த கிளாத்திங் கிளிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதே பிராண்டில் டூவல் மைக்ரோஃபோன் இருக்கிற மாதிரி ஒரு இன்னொரு ப்ராடக்ட்டும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப்பில் வந்து கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, 2 பேர் பேசுகிறத வந்து நீங்கள் வந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வந்து அந்த இதை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு மைக்ரோஃபோன் தான் இருக்கும். பேட்ரி கொடுத்துருக்காங்க. சில ஆப்ஷன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். நான் பேட்ரி போடும்போது ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பேட்ரி நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட்டு அந்த ஆக்ஸ் கேபிளை வந்து ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளக்இன் பண்ணால் போதும், டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேமராவில் யூஸ் பண்ணுறோம், அதர் டிவைசஸில் யூஸ் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து அந்த பேட்ரி யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ சொன்ன மாதிரி அந்த 6 மீட்டர் லென்த்தி கேபிள் கண்டிப்பாக யூஸ் ஆகும். பட் என்ன மாதிரி ஆட்கள் நான் மேக்ஸிமம் வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணணும்னு நினைப்பேன்.
அது கொஞ்சம் இந்த வயர்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நான் அந்த கொடுத்த மாதிரியே வந்து அந்த டேப் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த டேப்லேயே வந்து அதை நான் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி போடுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப் ஆர் கேமரா. ஸோ இதை நம்ம என்ன கேமராக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா அந்த மோடில் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு பேட்ரியை அதுக்கப்புறம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ப்ராடக்ட்டு. முக்கியமாக இந்த விண்ட் ஸ்க்ரீனு. ஸோ இது எதுக்கு நான் வந்து இந்த டென்சிட்டி இதோட சைஸ் டிபெண்ட் பண்ணி வந்து இதை வந்து அதர் நாய்ஸஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி தான் போட்டிருக்காங்க இதில். ஸோ இந்த டென்சிட்டி இந்த சைஸோட அளவுக்கு இது எவ்வளோ வாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுமோ, அதாவது நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுமோ அதை ரெடியூஸ் பண்ணியிருக்கு, கேன்சல் பண்ணியிருக்கு. இந்த காலர் கிளிப் இருக்குது பார்த்திங்களா, அதாவது கிளாத்திங் கிளிப். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து மேக்ஸிமம் நம்மளோட ஃபேஸ்லேருந்து 15 to 20 inches வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மவுத்துக்கும் இல்லை நம்ம ஃபேஸ்க்கும் வந்து 20 to 25 centimeters வந்து டிஸ்டன்ஸ்க்குள்ளே வந்து இந்த கிளாத்திங் கிளிப்பை வந்து நம்ம வந்து மாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பவர் பேக்கில் வந்து ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா உள்ள பேட்ரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்ரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கேமராவிலையோ இல்லை அதர் டிவைசஸ்லேயோ யூஸ் பண்ணிக்கலாம். டிஎஸ்எல்ஆர் அந்த மாதிரி இதில் இல்லை பிசியில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும். நான் இப்போ கரண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறது இந்த மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணி தான் பேசிகிட்ருக்கேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ரீவியஸ்க்கு இருக்கும். இன்னும் ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, வாங்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். as usual சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நிறையா பேர் பாசிட்டிவாக கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் தேட். இன்னும் நிறைய இடத்துக்கு போகலாம், பார்க்கலாம். lot to see. Thanks for watching. Bye.